ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கோட சாப்டர் 2 வேனிஷிங் கிளாஸ் பார்ட் 2 பார்க்கலாம். போன பார்ட்டில் டட்லியோட பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் அவங்க ஜூக்கு போனதை பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் ஜூவில் என்னென்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு சன்னி சாட்டர்டே. நிறைய குடும்பங்கள் வந்து அங்கே ஜூக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்ருந்தாங்க. டட்ஸ்லே வந்து டட்லிக்கும் பிஎஸ்க்கும் ஒரு பெரிய சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஹாரிக்கு வந்து எதுவும் வாங்கி தரல. அங்கே ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்த லேடி வந்து ஹாரியை பார்த்து, உனக்கு எதுவும் வேணாம்பா தம்பி அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் டஸ்லேஸ் வந்து ஹாரிக்கு ஒரு சின்ன லெமன் ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே வந்து கொரில்லா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்கே பார்த்தா அந்த கொரில்லா வந்து டட்லி மாதிரியே இருந்தது ஹாரி அந்த கொரில்லாவும் டட்லியும் ஒரே மாதிரி தலையை சொல்கிறத ஹாரி பார்த்தான். என்ன ஒன்று, டட்லிக்கு வந்து பிளாண்டாக இருக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். பிஎஸ்க்கும் டட்லிக்கும் லன்ச் டைமுக்கு மேலே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க அதுக்கப்புறமா ஜூவில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாங்க. எப்பயும் போல் ஹாரி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தான். அங்கே வந்து லன்ச் பிரேக் அப்புறமா வந்து ரெப்டைல் ஹவுஸ்க்கு போனாங்க. ரெப்டைல் ஹவுஸ் வந்து ரொம்ப கூலாகவும் டார்க்காகவும் இருந்துச்சு. விண்டோஸ் வந்து வால்ஸில் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே கிளாஸஸ்க்கு பின்னாடி வந்து நிறைய பல்லி பாம்புங்கள்லாம் இருந்ததை வந்து பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து வுட்டில் ஸ்டோனில் அது மாதிரிலாம் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. டட்லேயும் பியர்ஸும் வந்து அந்த பெரிய அந்த மனுஷனையே க்ரஷ் பண்ணக்கூடிய பைத்தன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு போனாங்க. சடனாக வந்து டட்லி வந்து ஒரு பெரிய பாம்பை கண்டுபிடிச்சான். அந்த பாம்பு வந்து அங்கிள் வெர்னனோட காரையே வந்து முழுங்குற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அந்த காரை வந்து ஒரு டஸ்ட்பின் சைஸுக்கு மாற்றுற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அந்த பாம்பு. ஆனால் அப்போதைக்கு அது அந்த மூடில் இல்லை, ஏன்னா அதை தூங்கிட்டு இருந்துச்சு. டட்லி வந்து அங்கே போய் அந்த கண்ணாடியில் அவன் நோஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதை நகர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னான். அவரும் அந்த கிளாஸை தட்டினார். அதுக்கப்புறம் திரும்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த தடவை வந்து டட்லியோட அப்பா வந்து அவரோட நக்கிள்ஸை வச்சு டேப் பண்ணார். அப்பையும் அது நகரல. அப்போ இதெல்லாம் போரிங் அப்படின்னு சொல்லிட்டு டட்லி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹாரி நவுந்து போய் அந்த பாம்பை பார்த்தான். ஹாரி பார்க்குறப்போ என்னது இது போர்டம்லேயே செத்து போச்சா இந்த பாம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கம்பெனியும் இல்லை. இந்த மக்கள் தான் வந்து அவங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு கிளாஸை தட்டி அதை தினைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் என்ன நினச்சான்னா, அவங்க ஆன்ட்டியோட வீட்டில் ஒரு கபோர்டை வந்து பெட்ரூமாக வச்சு அதில் வாழ்கிறத விட இது ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு நினச்சான். ஏன்னா அங்கேயாவது எந்த ஒரு விசிட்டர்ஸும் இல்லை. ஆனால் ஆண்ட் பெட்டோனியா மட்டும் அவங்கள எழுப்புறதுக்கு தினைக்கும் வருவாங்க. சடனாக அந்த பாம்பு கண்ணை திறந்து அதோட தலையை ஹாரியோட தலைக்கு நேராக இருக்க மாதிரி தூக்கிட்டு ஹாரியை பார்த்து கண்ணடிச்சிச்சு. ஹாரியும் அவனை சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தான். யாரும் இல்லைன்னொடனே அவனும் கண்ணடிச்சான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அங்கிள் வெர்னனை பார்த்து அதோட தலையை சீலிங்க்கு மேலே அப்படி ஆட்டி காமிச்சு ஹாரியை பார்த்து பொறுமையாக சொல்லிச்சு, இது எனக்கு எப்போவுமே நடக்கும் அப்படின்னு. ஹாரியும் எனக்கு தெரியும் அப்படின்னா. அந்த பாம்புக்கு இதெல்லாம் கேட்காதுன்னு நினச்சிட்டு அவனும் இது கண்டிப்பாக ரொம்ப எரிச்சல் ஊட்டுறதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அது கேட்ட உடனே அந்த பாம்பு வந்து தலையை வந்து வேகமாக ஆட்டுச்சு. எனிவே நீ எங்கேருந்து வரேன்னு ஹாரி கேட்டான். அதுக்கு அந்த பாம்பும் அதோட டெய்லை வச்சு ஒரு போர்டை காமிச்சுது. அதில் வந்து போவா கன்ஸ்ட்ரக்டர் பிரேசில்னு இருந்துச்சு. ஹாரி வந்து அங்கேயாவது நல்லா இருக்குமான்னு கேட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாம்பு வந்து அந்த போர்டை காமிச்சுது. அதில் வந்து இந்த பாம்பு இங்கே தான் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓ ஓகே, நீ அங்கே போனதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹாரி சொல்கிறான். ஒரு வாய்ஸ் வருது, டட்லி, மிஸ்டர் டஸ்லி இங்கே வாங்க, இந்த பாம்பை பாருங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. உடனே வேகமாக டட்லியும் வந்துடுறான். ஹாரியை பார்த்து வழி விடுன்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சிலேயே குத்திடுறான். அதனால் வந்து அந்த காங்கிரீட் ஃப்ளோரில் வந்து ஹாரி விழுந்துடுறான். பியர்ஸும் டட்லியும் வந்து அதை நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஹாரி அங்கே கீழே விழுந்திருக்கான்ல, அவன் வந்து ஒரு பெருமூச்சு விடுறான். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வந்து அவன் மறைஞ்சு போயிடுது. அதை பார்த்தோன்னே அங்கே இருந்த எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அந்த பாம்பும் வெளியே வந்து ஹாரியை பார்த்து
பிரேசில் தோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு ஹாரியை பார்த்து சொல்லிச்சு. டெய்லோஸோட கீப்பர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. எங்கே போச்சு அந்த கிளாஸு, இங்கே தானே இருந்துச்சு அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் இருக்கார்ல, ஜூவோட டைரக்டர் வந்து ஆண்ட் பெட்டூனியாவுக்கு வந்து டீ எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாரி, பிஎஸ், டட்லே எல்லாம் அவங்க காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்புனாங்க. டட்லே வந்து சொன்னால் அது எப்படி அவனோட காலை கடிக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். பிஎஸ் வந்து அது எப்படி அவனை கொலை பண்ண பார்த்துச்சு அப்படின்லாம் சொன்னான். ஆனால் அந்த பாம்பு ஒன்றுமே பண்ணலை. அது பண்ணது என்னன்னா, அது வந்து இந்த மக்களோட ஹீல்ஸ்க்கு நடுவில் அப்படியே பூந்து போய் ஜாலியாக என்ஜாயபுளாக வந்து அது வெளியே போச்சு. அதுதான் பண்ணுச்சு. ஆனால் இவங்க வந்து ஓவராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ் வந்து காம்போனதுக்கப்புறம் தான் ஹாரியை பார்த்து கேட்குறான். ஹாரி, அந்த பாம்பு உன்னை பார்த்து பேசுச்சு தானே, உன்கிட்ட பேசுச்சு தானே அப்படின்னு கேட்குறான். அங்கிள் வெர்னன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே அங்கிள் வெர்னன் வந்து எதுவுமே பேசலை. பிஎஸ் வந்து சேஃபாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அவன் போனதுக்கப்புறம் ஹாரியை பார்த்து ரொம்ப கோவமாக, உன் கபோர்டுக்கு போ, அங்கே போய் உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஆண்ட் பெட்டூனியா வந்து ஓடி போய் அங்கிள் வெர்னனுக்கு ஒரு லார்ஜ் பிராண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வந்து அவனோட இருட்டான கபோர்டு மாதிரி இருக்க அந்த சின்ன ஸ்டார் கேஸ் கீழே இருக்க ரூமில் இருக்கப்போ அவன் என்ன நினச்சான்னா, அவனுக்கு வந்து ஒரு வாட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவன் நினச்சான். ஏன்னா ஏன்னா அவனுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு கூட தெரியல. டஸ்லீஸ்லாம் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க தூங்கினா தான் இவன் கிச்சனுக்குள்ளே போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்த்து எடுத்து சாப்பிட முடியும்ல. ஹாரி வந்து 10 வருஷமாக இவங்களோட வீட்டில் தான் வாழ்கிறான். இவன் சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து இவனோட பேரண்ட்ஸ் வந்து கார் கிளாஷில் இறந்துட்டாங்கன்னு தான் அவங்க பெட்டூனியா ஆண்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனால் வந்து ஞாபகப்படுத்தி கூட பார்க்க முடியல அவங்க பேரண்ட்ஸ் வந்து கார் கிளாஷில் தான் இறந்தாங்க அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் அவன் வந்து அவனோட மெமரியை வந்து கஷ்டப்படுத்தி ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு அவன் யோசிப்பான் அவனோட அந்த கபோர்டில் இருக்கும்போது. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷன் வரும். ஒரு பச்சை கலர் லைட்டு வந்து இருக்கும். அவனுக்கு வந்து அந்த தழும்பு வந்து வலிக்கும். இது வந்து அந்த கார் கிராஷ்னால தான் நடந்துச்சா அப்படின்னு அவனால் நினைக்கவே முடியல. ஏன்னா கார் கிராஷனுக்கும் இந்த க்ரீன் லைட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் இதை பற்றிலாம் அவங்க ஆன்ட்டிக்கிட்ட அவன் கேட்கணுன்னு தான் நினச்சான். ஆனால் அஃப்கோர்ஸ் அங்கே வந்து கொஷின் கேட்கக்கூடாது, அதுதானே டஸ்லேஸோட இருக்கிறதுல முதல் ரூல். ஸோ ஆனாலும் அங்கே எந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸுமே இல்லை. ஹாரிக்கு வந்து அடிக்கடி கனவு வரும். ஏதோ அவனுக்கு தெரியாத ரிலேஷன் வந்து அவனை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி. டஸ்லீஸ் தான் அவனோட ஒரே ஃபேமிலி. ஆனால் ஹாரி சில டைம்ஸ் வந்து யோசித்தான் இல்லை நம்பினா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கெலாம் ஹாரியை தெரிஞ்சிருக்குன்னு. ஏன்னா ஒன் டைம் வந்து அவங்க ஆண்ட் பெட்டூனியா கூட ஷாப்பிங் போனப்போ அங்கே ஒருத்தர் வந்து வயலட் டாப் ஹேட் அணிஞ்சிட்டு ஹாரியை பார்த்து பவ் பண்ணார். இதை பார்த்த உடனே ஆண்ட் பெட்டூனியாவுக்கு ஷாக்கு. ஹாரியை பார்த்து கேட்குறாங்க, அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஹாரியும் இல்லைன்னு சொன்னோடனே ஆண்ட் பெட்டூனியா வந்து அந்த கடையில் எதுவுமே வாங்காமல் ஹாரியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு தடவை ஒரு வயசான ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு ஹாரியை பார்த்து கையசைச்சார் பஸ்ஸில். அடுத்த நாள் ஒரு மொட்டை தலையான ஒருத்தர் வந்து ஒரு லாங் பர்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு கோட் போட்டுட்டு அவன்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் ஹாரிக்கு தெரிஞ்ச வியர்டஸ்ட் விஷயமா என்ன தோணுச்சுன்னா, அவன் வந்து அவங்கள வந்து ஒழுங்காக பார்க்குறதுக்குள்ளேயே வந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க அப்படின்றது தான் ஹாரிக்கு வந்து ரொம்ப வியர்டஸ்ட் திங்காகவே இருந்துச்சு. அவனுக்கு ஸ்கூல்லையும் வந்து ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை. ஏன்னா வந்து டட்லியோட கேங் வந்து இந்த வித்தியாசமாக பேகி பழைய க்ளோத்ஸ் போட்டிருக்க, அதுவும் உடஞ்ச கண்ணாடி இருக்க ஒருத்தனை வந்து யாருக்கு தான் பிடிக்கும்? யாருமே டட்லி கேங்கை டிஸ்அக்ரி பண்ணிவிட்டு இவன்ட்ட வந்து பழகலை. இதோட ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக்கோட சாப்டர் 2 வேனிஷிங் கிளாஸ் முடியுது. இந்த ஹாரி பாட்டர் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து அந்த புக்கில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படம் பார்த்த நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். புக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு படிச்சிருக்கலாம். பட் இந்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு காரணம் வந்து எல்லாருக்குமே இந்த ஹாரி பாட்டரை பற்றி தெரியாத விஷயம் தெரியும். ஏன்னா எனக்குமே வந்து புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹாரி பாட்டர் பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் அந்த மூவிஸ் பார்த்தது தான் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து தமிழில் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வரணும் அப்படின்னா
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்த சாப்டர் 3. Until then, stay tuned.